1998ல அமெரிக்க உளவு செயற்கைக்கோள்கள் ஒருத்தரோட கை கடிகாரத்தை கூட விண்வெளியில இருந்து போட்டோ எடுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. பொக்ரான் பாலைவனத்தை 24/7 கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மே 11ஆம் தேதி இந்தியா 5 அணுகுண்டு சோதனைகளை அவங்க கண்ணுக்கு கீழேயே வெற்றிகரமா நடத்தி முடிச்சது. இது வெறும் ஒரு டெக்னாலஜி சாதனை இல்லவே இல்ல. இது டெக்னாலஜியே ஏமாத்தின ஒரு மாபெரும் மனித மூளையோட கதை. முக்கியமா சொல்லணும்னா இந்த வெற்றிக்கு காரணம் 1995ல கிடைச்ச ஒரு தோல்வி. ஓ அப்படியா? ஆமா. அப்பவும் இந்தியா இதே மாதிரி ஒரு சோதனைக்கு தயாரானப்போ அமெரிக்க சேட்டலைட்ஸ் அதை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுச்சு. அப்போ அந்த திட்டம் என்னாச்சு? சர்வதேச அழுத்தத்தால அந்த திட்டம் கைவிடப்பட்டுச்சு. அந்த தோல்வியிலிருந்து கத்துக்கிட்ட பாடம் தான் இந்த முறை இவ்ளோ பெரிய ஏமாற்று வேலைக்கு அடித்தளமா இருந்துச்சு. விஞ்ஞானிகளை எப்படி ராணுவ வீரர்களா மாத்தினாங்க? கரெக்ட். அதுதான் அந்த திட்டத்தோட மையப்புள்ளி. ஒரு ராணுவ பகுதியில விஞ்ஞானிகள் நடமாட்டம் தெரிஞ்சாலே போதும், சந்தேகம் வந்துடும். உடனே வந்துடும். அதனால டாக்டர் கலாம் உட்பட எல்லா விஞ்ஞானிகளும் முழு நேரமும் ராணுவ சீருடை தான் போட்டிருந்தாங்க. அப்போ வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க அந்த இடத்துல வழக்கமான பணிகளை செய்யற சிப்பாய்கள் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. இதுக்கு இந்திய ராணுவத்தோட 58வது பொறியாளர் படைப்பிரிவு ரொம்ப பெரிய உதவியா இருந்துச்சு. ஒவ்வொரு விஞ்ஞானிக்கும் ஒரு ரகசிய பெயர் கொடுத்தாங்க, கோட் நேம்ஸ் மாதிரி. ஆமா. உதாரணமா திட்டத்தோட தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மேஜர் ஜெனரல் பிருத்விராஜ் ஆனாரு. ஓஹோ. அணுசக்தி துறை தலைவர் டாக்டர் ஆர் சிதம்பரம் மேஜர் நட்ராஜன் அழைக்கப்பட்டார். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ராணுவ புனைப்பெயர். எல்லா முக்கியமான வேலைகளும் ராத்திரி நேரத்துல மட்டும்தான் நடக்கும். செயற்கைக்கோள்களால தெளிவா போட்டோ எடுக்க முடியாத நேரத்துல. ஆமா. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. காலையில பாக்கும்போது முந்தின நாள் இருந்ததை விட நிழல்கள் மாறினா கூட சந்தேகம் வந்துடும். அப்படியா? நிச்சயமா. அதனால விடியற்காலைக்குள்ள எல்லா கருவிகளையும், ஏன் தோண்டின மண்ணை கூட முந்தின நாள் எங்க இருந்துச்சோ அதே இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடுவாங்க, 1 இன்ச் கூட மாறாம. பகல் நேரங்கள்ல அமெரிக்க செயற்கைக்கோள்கள் அந்த பகுதிக்கு மேல கடந்து போகும் நேரத்துல அங்கிருந்த ராணுவ வீரர்கள் சோதனை தளங்களுக்கு பக்கத்துல கிரிக்கெட் விளையாடுவாங்க. கிரிக்கெட்டா? ஆமா, கிரிக்கெட். இத பாக்குற எந்த ஒரு அனலிஸ்டும், ஓ இங்க முக்கியமான எதுவும் நடக்கல, வீரர்கள் சும்மா ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. தோண்டின மணல் மேடுகளை பாலைவனத்துல காத்தோட திசைக்கேத்த மாதிரி இயற்கையா உருவாகிற மணல் மேடுகள் மாதிரியே வடிவமைச்சாங்க. மே 1, 1998 அதிகாலை 3 மணிக்கு இந்திய விமானப்படையோட ஒரு விமானம் மும்பைல இருந்து கிளம்பிச்சு. அந்த விமானத்தோட சரக்கு பட்டியல்ல அது ஆப்பிள் பழங்களை ஏத்திட்டு போறதா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஆப்பிள் பெட்டிகளுக்குள்ள அணுகுண்டுகளா? அந்த ஆப்பிள் பெட்டிகளுக்குள்ள அணுகுண்டு சாதனங்கள் தான் இருந்துச்சு. அந்த பயணத்தை மேஜர் நட்ராஜ், அதாவது டாக்டர் சிதம்பரம் முன்னின்று நடத்தினாரு. ஓகே. அவங்க அந்த ஆப்பிள்களை ஜெய்சால்மர்ல பத்திரமா இறக்கி அங்கே கட்டுப்பாட்டு அறையில இருந்த மேஜர் ஜெனரல் பிருத்விராஜ், அதாவது டாக்டர் கலாம் கிட்ட ஒப்படைச்சாங்க. கடைசியா மே 11ஆம் தேதி இந்தியா உலகையே அதிர வச்சது. புத்தர் மீண்டும் சிரித்தார் என்ற செய்தியோட சோதனைகள் முழு வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டது. CIA இத தசாப்தத்தின் மிகப்பெரிய உளவுத்துறை தோல்வின்னு சொன்னாங்க. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், சில நேரங்கள்ல சிறந்த பாதுகாப்பு என்பது ஒளிஞ்சுக்கிறது இல்ல, நீங்க யாருங்கிறதையே மாத்திக்கிறது தான் டாக்டர் கலாம் நிரூபிச்சுட்டார்.